எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாங்கடா இங்க. போலாமா? சரி, என் பின்னாடியே வாங்க. எதுக்குடா அங்க ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அதுக்கு நீ 50 பைசா கொடுத்துதான் ஆகணும். 50 பைசா உனக்கு கொடுத்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல? அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷனும் கிடையாது. போடா. போயிட்டு போ. உங்க மாமா கிட்ட இருந்து வந்த லெட்டரை நான் உன் கையில தரணும்னா நீ 50 பைசா தந்துதான். என்னடா நான் சொல்றது? மாமா கிட்ட இருந்தா? ஆமா, நாங்கெல்லாம் சேர்ந்து போஸ்ட்மேன் கிட்ட இருந்து திருடி வச்சிருக்கோம். 50 பைசா தந்தா அந்த லெட்டர் தரப்படும். ஐயோ, ₹1 தானே இருக்கு. பரவாயில்ல, கூட இதை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். காசை வாங்கிட்டீங்களே, இப்போ அதை கொடுற. இந்தா. ஐயோ, மாரியாத்தா, என் புள்ள தலைவரிக்கும் ஓடல. என் மாமா வருதுன்னு கடுதாசி போட்டிருக்காரு. எந்த மாமா? சந்தப்பேட்டையில வளையல் கடை வச்சிருக்கானே அந்த மாமனா? ஐய, வளையல் கடை வச்சிருக்கிறவரா? பட்டணத்துல படிக்கிறாரு அந்த டவுன் மாம. அர்க்காணி மகனா? அவன் இன்னுமா உங்களை எல்லாம் மறக்காம வச்சிருக்கான். என்ன மறந்துடுவார் அவரு? அவர் எங்களை எல்லாம் மறக்கணும் அதான வாச. வயசான காலத்துல பேசி பழகிறத பாரு பழம கிழவி. என்ன தாய் தொலைச்சி இப்படி சொல்லி போட்டு போற? ஏன் சொல்ல மாட்டா? எங்கேயோ போற மாரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு ஏறிட்டு போற. ஏக்கா இந்த பிடிச்ச விளாட்டம் உட்கார்ந்துருக்க? பஸ் வராதனாலயா? பஸ் வரும்போது தானக்கா வரும், அவசரப்பட்டா வந்துருமா? என்ன அப்படி பாக்குற? டேய், இன்னும் ஒரே ஒரு தடவை போய் அந்த டீ கடைக்காரங்கிட்ட பஸ் எப்ப வரும்னு கேட்டு வரியா? ஏற்கனவே 15 தடவை நான் போய் கேட்டுட்டேன். இன்னொரு தடவை வந்து நான் சுத்தண்ணி மூஞ்சில ஊத்திக்கன்னு சொன்னான். அவ்வளோ ஒன்னா அனுப்பு. சுத்தண்ணி பட்டாச்சு, மூஞ்சி வெள்ளையாகட்டும். அதான் 11 மணிக்கு பஸ் வரும்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் ஏங்க அவசரப்படுற? ஆமாமா, 11 மணிக்கு வரும்னு சொன்னால. டேய் டேய், என்ன ஒரே ஒரு தடவை அந்த கடிகார கடைக்காரங்கிட்ட போய் மணி என்னாச்சுன்னு கேட்டு வா போதும். கடைசி தடவையா போயிட்டு வாடா போ. டேய், மணி என்னாச்சுடா? கடிகாரம் கடைக்காரன் கிட்ட போய் நான் மணி கேட்டேன். அவன் கிட்ட இருக்க பூரா வெறியாடுத்து எடுத்து கொடுத்துட்டான். சொல்லியா பாத்துக்க. மணி பார்க்க தெரிஞ்ச நான் அவன்கிட்ட போய் கேட்க சொல்றேன். கொண்டு போய் கொடுத்துட்டு வாப்பா. டேய், அப்படியே மணி என்னாச்சுன்னு கேட்டு வாடா. ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கிடையாதா? ஹை, பஸ் வந்துருச்சு, வாங்க வாங்க. ஓல்டன் ஓல்டன் ஓல்டன். யோ, நிறுத்தியா நிறுத்தியா. வாங்க வாங்க. ஆலந்தரம் வந்தாச்சு, இறங்குங்க. ஏனுங்க, என் மாமா இருக்காரா உள்ள? செவடு போல இருக்கு. என் மாமா இருக்காரா உள்ள? அட ஏமா கத்துற? உன் மாமா யாரு என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? யோ, கதா தரையா. இறங்க சீக்கிரம், இறங்க இறங்க. என்னடா? நாம பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்னில்ல? ஆமா. அந்த பொண்ணு இதானே? அடுத்த ஊர்ல பொண்ணு பார்க்க போறோம், வாடா வாடா. வந்து ஏறுறீங்க இறங்குறீங்க. ஏங்க சீக்கிரம் இறங்க இறங்க இறங்க. யோ கண்டக்டர் தள்ளியா, இந்த பெரிய நிமி பயில்வான் பொண்டாட்டி இறங்குறா. எவனாவது யோ போயா உள்ள 10 அடி தள்ளி வா, உரசுன எலும்பு ஒடிச்சிருவேன். பாடி இறங்கி. இந்தாயா புடி. ஏண்டி, இது பூசணிக்காயா இல்ல இரும்பு புண்டா? வாங்க சீக்கிரம் வாங்கம்மா வாங்க. வண்டி போக வேண்டாமா? ஆடி அசைஞ்சு வர்றீங்களே, இறங்க சீக்கிரம் வாமா. தள்ளியா. மாமா மாமா, என்னைய கூப்பிட்ட? இது வேற பரிய. ஏண்டா கருவாயா அலையிற? பக்கத்து பொறுமையா இரு. யோ, எங்கயா என் மாமா? இது என்னமா இது? உன் மாமா யாரு என்னன்னு எனக்கு என்னமா தெரியும்? மறுவாதியா சொல்லு. என் மாமன் உனக்கு தெரியாது? தெரியாது. அது எப்படியா தெரியாம போகும்? இத பாத்தியா? கடுதாசி போட்டிருக்காரு. என்னன்னு போட்டிருக்காரு? ஊருக்கு வரையறு போட்டிருக்காரு.
தபால் போட்டுருக்காரா? அப்ப தபாலியே உங்க மாமா வந்து சேர்ந்துருவாரு. யோ, என்ன விளையாடுறியா? அவரு இந்த பஸ்ல தான் வரேன்னு போட்டிருக்காரு. சொல்லு, என் மாமா எங்க? எமோ, என்ன? நான் தான் டிரைவர் பேசுறேன். குப்பகோணம் பாலத்துல ஒரு ஆள் கைய காட்டி வண்டியை நிறுத்தினா, இந்த ஆள் தான் விசில் அடிச்சு வண்டியை நிறுத்தாம ஓட்டுன்னுட்டான். எனக்கு அப்பவே தெரியும். நீதான் அவரை ஏத்துக்கிட்டு வரல. ஏன் ஏத்துக்கிட்டு வரல? அம்மா, இந்த பஸ்ல நான் ஒருத்தன் தாமா வந்தேன். வேணும்னா என்ன ஒரு தரம் மாமான்னு கூப்பிட்டு வீடு போய் சேர்றியா? ரைட். வாங்க போலாம். யோ, அறிவு இருக்கா உனக்கு? நீ எல்லாம் மாமா நீங்களா? ரொம்ப பயந்திய, கொஞ்சம் பார்த்து போக கூடாது? இதான் உன் மாமா சுப்பிரமணியனா? ஆமா, நான் தான் சுப்பிரமணியன். வா, வீட்டுக்கு போலாம். நீங்க எல்லாம் மாட்டு வண்டியில தான் வரணும். டேய், என்னடா சொன்னாவ? நம்மலாம் மாட்டு வண்டியில தான் போணுமா? டேய், என்னடா சொன்னாவ? நம்மலாம் மாட்டு வண்டியில தான் போணுமா? இந்த புர்ரா அவள ஒரு கை பாத்துறேன். மாமா மாமா, இங்க நிறுத்துங்க. ஏய் மாராத்தா, தங்கம், மாரி, அன்னக்கொடி, படுதம்மா. நாசமா போனவளுங்க. இதுக்கிற பார்த்து யாரும் இருக்க மாட்டானுங்களே. பக்கத்து வீதியில போய் பார்க்கலாம். நீங்க வண்டி விடுங்க மாமா. மாமா, யோ போய் அந்த பக்கம். சட்டையும் கூட போடாம வந்துட்டான். ஏன் புள்ள, வீட்டுக்கார குதிரை வண்டியை விட உன் மாமக்கார பெருசா இருக்குடி. கண்ணு வச்சிருவீங்களா? ஏமா இப்படி மூச்சு விடுற? பொழுது எல்லாம் பறக்க போகுது. ஏன் மாமன் தான் இருக்கான் கட்டி தின்னி 2 வருஷமா ஒரு சைக்கிள் வாங்க சீட்டு போட்டுட்டு இருக்கான். இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். மாமா மாமா கொடுங்க. வாங்க மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கு. எல்லாருக்குதே சுப்பிரமணியா? நான் நல்லா தான் இருக்கேன். என்னத்த எப்படி அழிச்சு போயிட்டீங்க? அவ என்னைக்கு குண்டா இருந்தா, பிறந்த என்னைக்கு என்ன இடம் இருந்தாலோ இன்னி வரைக்கும் அதே இடம் தான். தாரிங்க தம்பி, இவரோட தங்கச்சி அர்க்கனி தெரியாத? அவளோட மகன் தான். அவளு சின்ன வயசுல பார்த்ததுவா. அந்த காலத்துல உங்க அம்மாள் நாடு செங்கோடங்காட்டுல சாணி பொறுக்கிட்டு இருந்தா. இப்ப என்றாலும் இத்தோடு பிளசர் கார்ல வந்து இறங்கி இருக்கிறிய தம்பி. நீ ஏன் போல மச மச நின்று இருக்கிற? அவளுக்கு பாக்குற பார்வையில விடுற மாமா கறியே போயிருவா. மிளகா சுத்தி போடுவா. சொல்லுங்கடா சொல்லுங்கடா. என்னடா காணாத கண்ட மாதிரி வாய பழக்குறீங்க? போங்கடா. ஸ்கூட்டர் இதுக்கு முதல்ல பார்த்தது இல்லையா? போங்கடி. குருமுட்டை, இங்க வாடா. என்ன மாமா இதுக்கு பேர் என்ன சொன்ன? ஸ்கூட்டர்? ஏன்டா மானத்தை வாங்குற? பிளஷர் காரரா? ஓஹோ, இப்ப பேரை மாத்தி வச்சுட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, எருமை. பரம்பரையை பத்தி பேசிட்டு இருக்காரு. யார் மாமா இவரு? முகத்தை பார்த்தாலே தெரியல. இவ வகையரா வச்ச வந்தவன். இவ வகையரால எல்லாம் இதே மாதிரி தான். மனுஷ ரூபத்துல ஆளே கிடையாது. அம்மா துளசி, எனக்கு எதுக்குமா? எனக்கு எதுக்குமா? கேவலப்படுத்திட்டாங்களே. அக்கா வேணாக்கா, வேணாக்கா. இது புடி. இது கொண்டு போய் முச்சந்தில கொட்டி போட்டு தட்டத்தை நல்லா கழுவி எடுத்துட்டு வா. நீ வாப்பா உள்ள. வழக்கம் போல தட்டை வித்துறாத. மரியாதையை திருப்பி எடுத்துட்டு வரணும். தாண்டவராயா, மாப்பிள்ள சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிட ஆரம்பிக்கணும். தெரிஞ்சுதா? மாப்பிள்ள, நீங்க எங்க ஊருக்கு வரப்போறீங்கன்னு உங்ககிட்ட இருந்து லெட்டர் கிடைச்ச உடனே நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷப்பட்டோம் தெரியுமா? ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த ஃபோக் சாங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம்னு வந்தேன். ஃபோக் சாங்னா என்ன மாமா? அறிவு கட்டவனே, ஃபோக் சாங்னா என்னன்னு தெரியாது? ஃபோக் சாங்னா என்ன மாப்பிள்ள? அது வந்து கிராமிய பாடல்கள். அதை சேகரிச்சு தான் பரீட்சை எழுத போறேன்.
நம்ம கிராமத்திலயும் சேகரிச்சா நல்லா இருக்குன்னு தான் வந்தேன். அப்போ நீங்க படிப்பு விஷயமா தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. முன்னாடி நீட்டாதரா மீனாட்சி, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இவன் சாப்பிடும் போது எனக்கு சாப்பாடு போடாதுன்னு. இவனுக்கெல்லாம் இலையில சாப்பாடு வழிச்சு திங்குற பையன். பேசாது ஏண்டா, உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? சரி வேணே கவனி. மாப்பிள, நான் வேணும்னா உங்க கூட வந்து இந்த கிராமத்துல 4 இடம் சுத்தி காட்டுறேனே. வேண்டாம் மாமா, இந்த கிராமத்துல எனக்கு தெரியாத இடமே கிடையாது. நானே சுத்தி பாத்துக்கிறேன். செட்டியார் கடையில ஒரு ஜோலி இருக்கு, அது வரைக்கும் வரேன். என்னைக்காவது ரேடியோல என் பாட்டு வரும்னு சொன்னதுனால தான் பக்கத்து வீட்டுல போய் வாட்சி மரம்லாம் வாங்கி போட்டு வந்திருக்கேன். நெசமாலுமே என் பாட்டு ரேடியோல வருமா? வரும், பாடியா? அப்படியா? பாடுறேன். அழகு ராணி பொண்ணு உனக்கு என்ன வேணும் கண்ணு, அழகு ராணி பொண்ணு உனக்கு என்ன வேணும் கண்ணு, வாங்கி தரேன் பண்ணு நீ மறவா போய் தின்னு, அழகு ராணி பொண்ணு உனக்கு என்ன வேணும் கண்ணு, மரத்தடியில் விக்கிது பார் நொங்கு, நீ சீக்கிரமா வாங்கி போடு பங்கு, நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு, நீ செத்து போனா ஊதுவாங்க சங்கு, என் மேலே அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு. என்னையா நீ பாட்டு பாடுனா தூக்கு தொங்குன்னுகிட்டு? உன் பாட்டு ரேடியோல வராது, போயா. அப்ப நெசமாலுமே வராதா? போயா. பொண்ணை பத்தி நல்லா ஒரு பாட்டு பாடுங்க. அட எதுக்கு தம்பி அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு? என் சம்சாரத்தை பத்தி நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதை கேளு தம்பி. பாடுங்க. மறிக்கொழுந்தே வாசக்காரி, என் மனசுக்கேத்த மாந்தளி பாவாடக்காரி, மறிக்கொழுந்தே வாசக்காரி, என் மனசுக்கேத்த மாந்தளி பாவாடக்காரி, கம்மல்லையும் மூக்குத்தியும் குத்திக்கிட்டே வந்து நிக்கும், கம்மல்லையும் மூக்குத்தியும் குத்திக்கிட்டே வந்து நிக்கும், மறிக்கொழுந்து இப்ப மறிக்கொழுந்து, என் மறிக்கொழுந்தே வாசக்காரி, மறிக்கொழுந்து வாசக்காரி, என் மனசுக்கேத்த மாந்தளி பாவாடக்காரி. இதுக்கு மேல நான் பாட மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. இந்த வயசுலயுமா? அதுல ஒரு பெரிய ரகசியமே இருக்கு தம்பி. சொல்லுங்க. அதை கேட்கணும்னா இப்போ உனக்கு நேரம் பத்தாது. சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீ தென்னந்தோப்பு பக்கம் வர்றியா? நீயா? ஆமா, நீங்க இங்க? இல்ல, நான் இங்க புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் ராகத்தோட சேர்ந்து ஒரு பொண்ணோட பாட்டு சத்தம் கேட்டுச்சு. யார் பாடி இருப்பாங்கன்னு அப்ப இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன். என் கண்ணிலே படல. ஏன் துளசி, உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, இந்த ஊர்ல யார் அவ்வளவு அழகா பாடுறது? ஏன் அப்படி சிரிக்கிற? இல்ல, யாராவது என்ன மாதிரி கத்திருப்பாங்க, அத போய் பாட்டுன்னு சொல்றீங்க. துளசி, உனக்கு சங்கீதத்தை பத்தி தெரியாதனால தான் நீ அப்படி சொல்ற. பாடின அந்த பொண்ணு மாத்திரம் என் பக்கத்துல உட்காந்து பாடினா விடிய விடிய கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆமா, ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க? இந்த இடமுடையனை வச்சு எப்படா வேலை வாங்குறேன்னு பேசிக்கிறாங்க. அது எனக்கு வேண்டாம் செய்யற வேலை. இன்னொன்னு கேள்விப்பட்டீங்களா? என்ன? இவன் நாளுக்கு நாள் செவந்துட்டு போறானே, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது கன்னி பொண்ணுலாம் போட்டி போடுதே, அதை கேள்விப்பட்டீங்களா? சமீபத்துலதான் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னங்கிறப்போ? இல்ல, துளசிக்கும் வயசாயிட்டு போகுது, எனக்கும் வயசாயிட்டு போகுது. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா பண்ணிடுவோமே. துளசிக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணுவோம், உனக்கு வேற ஒரு இடத்துல நீயே கல்யாணம் பண்ணிக்க. ஓஹோ, நீங்க அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிட்டீங்களா? ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? துளசி இல்லாம நான் வாழலாம், ஆனா நான் இல்லாம துளசினால வாழவே முடியாதுன்னு பேசிக்கிறாங்க. அவ வாழவே முடியாம செத்தாலும் பரவாயில்ல, அவளை உனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதா எனக்கு அபிப்பிராயம் இல்ல. அந்த டேய், உன் மூஞ்சிக்கு துளசி கேக்குதா? வேட்டி சட்டை எதிராது புதுசா உருமால? இது எங்க தாத்தா கொடுத்ததுங்க. உங்க தாத்தா கோமணம் மட்டும் தானடா கட்டுவாரு? அதாங்க இது. அதுவா? உங்க தாத்தா நான் பில்லோடைய கோமணம் கட்டுவாரு. 16 ரூபாய் 95 பைசா போட்டிருக்கு. நேத்து ஏலத்துல எடுத்தங்க. ஏலத்திலையா? இந்த ஊர்ல ஏலம் போடுறதே நான் ஒத்தந்தானடா, எனக்கு தெரியாம படுத்த. நேத்து ஏலத்துல உங்களுக்கு தெரியாம எடுத்தங்க. தெரியாம? திருடினியா? இன்னொரு தடவை சொல்லுங்க. திருடினியா? இன்னொரு தடவை சொல்லுங்க. திருடினையா? தெரியாம எடுத்தா அதுக்கு பேர் திருட்டுங்களா? உங்களுக்கு தெரியாதுங்களா? எனக்கு தெரியவே தெரியாது. எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏறுமை. எருமை. மாமா என்ன பண்றீங்க? நானும் தெரியாம தான் எடுக்கிறேன், ஆனா தெரியற மாதிரி அடிக்க போறேன். ஓ, நீயா? மாமா செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன பண்ணாரு? நான் துளசி மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கேன், கெட்டி கொடுத்தா செருப்படுத்து அடிக்க வராரு. அடிச்சாரா இல்லையா? இல்லையே, ஓடி வந்துட்டேனே. வர வர அவர் எதையும் சரியா பண்றதே இல்ல. நியாயமான வார்த்தை. நியாயமான வார்த்தையா?
நீ ஒண்ணு செய்ய, நாளைக்கு காத்தால நேரத்தோட வீட்டுக்கு வரியா? எதுக்குக்கா? புதுசா விளக்குமாறு வாங்கி வைக்கிறேன், வந்து வர தெரியும். விளக்கமாறா? எதுக்கு? இதுக்கு மாமனே மேலு பெருசா துளசியை பத்தி வச்சுட்டாளுங்க. இந்த துளசி இல்லைன்னா எனக்கு ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை கிடைக்காம போயிடும். என்னாச்சு? அடடா, பஞ்சர் ஆயிடுச்சே. எக்ஸ்கியூஸ் மீ, மாரப்ப கவுண்டர் வீடு எங்க இருக்கு? எந்த மாரப்ப கவுண்டர்? அதான் ஏழெல்லாம் விடுவாரே. அவங்களுக்கு நீங்க என்ன ஆகணும்? என்னது? இல்ல, அவங்களுக்கு நீங்க என்ன ஆகணும்னு கேட்டேன். ஏன், இதெல்லாம் தெரிஞ்சாதான் அட்ரஸ் சொல்வீங்களா? அவர் எனக்கு பெரியப்பா வேணும். கோச்சுக்காதீங்க, உங்களை மாதிரி நானும் அவருக்கு ரிலேட்டிவ். அவர் வீட்டுல தான் தங்கியிருக்கேன். எனக்கு அவர் மாமா வேணும். அப்படின்னா இந்த மியூசிக் காலேஜ்ல? அதே சுப்பிரமணியன் தான். ஐ திங்க் நீங்க வந்து, இஃப் ஐம் நாட் ராங், இந்த கோலப்பனோட டாக்டர் தெய்வானு தானே? ஆமா. அப்பா சௌக்கியமா இருக்காரா? நல்லா இருக்காரு. ஆமா, என்ன இங்க நின்னுட்டீங்க? நீங்க வேற, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சரி சரி வாங்க, நடந்தே போவோம் வாங்க. மாமா, இந்த ரேடியோவை விட்டுட்டு வந்துட்டீங்க. யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? தேவானு, எப்படி வந்த? இப்பதான் வந்துட்டே இருக்கிறேன். நாளைக்கு வரதா தானே கடுதாசி போட்ட? உங்களை எல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே வந்துட்டேன். சரி வா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க படிப்பை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. நான் BA ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். எந்த காலேஜ்ல? நிர்மலா காலேஜ். அப்ப உங்களுக்கு அந்த சீதாவை தெரியுமா? தெரியுமே. அவ என் கூட தான் படிச்சா. நல்லா இருப்பா, ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுவா, நல்லா பாடுவா. நீங்க கூட தான் நல்லா இருக்கீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, நல்லா பாடுவீங்களாமே. சீக்கிரம் வாடி. துளசி, என்ன மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. என்ன விஷயம்? பட்டணத்துல இருந்து வந்திருக்கானே உன் மாமன், அவன் கோயில் தெப்ப குளத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், போய் பாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது ஏன் வாயில சொல்ல மாட்டேன். உனக்கு பொறாம? எனக்கு அப்புறமே, எனக்கு அப்புறமே என் வாழ்க்கையில எங்க பரம்பரைக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, எருமை. இது உனக்கு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் சொல்றதை நீ நம்பி இருப்ப. இத புடி. முதல்ல நான் போய் பாக்குறேன், அதுக்கப்புறம் நம்புறேன். என்ன தெய்வானே, தெப்ப குளத்து வரைக்கும் வந்தாச்சு, படிக்கட்டுலயும் உட்கார்ந்தாச்சு. என்னமோ என்கிட்ட சந்தேகம் கேட்கணும்னு சொன்னியே, என்ன சந்தேகம்? அது ஒண்ணு இல்ல, சிம்பிள் கொஸ்டின் தான். கேளு. உலகத்திலேயே சிறந்த இசை கருவி எது? மனுஷங்களோட குரல் தான். அது எப்படி சொல்றீங்க? தாயினுடைய தாலாட்டுல ஒரு குழந்தை தன்னை மறந்து தூங்குறதுக்கும், அதே குழந்தையோட இனிமையான பேச்சுல தாய் இந்த உலகத்தையே மறக்கிறதுக்கும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பயன்படுறது இல்ல. அதனாலதான் சொன்னேன் அப்படி. தேவானே, அவளை கூப்பிட்டா நீங்க வரீங்க? ஒரு மரியாதைக்கு தான். துளசி, உன்னை விட உன் தங்கச்சி ரொம்ப பிரில்லியன்ட். அவ எப்பவுமே அப்படித்தாங்க, ரொம்ப பிரில்லியன்ட். வாடி, வீட்டுக்கு போலாம். அவ ஏதோ சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருந்தா, நான் சொல்லிட்டு இருந்தா, அதுக்குள்ள வீட்டுக்கு கூப்பிடுறிய? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் மந்திரிச்சு விடணும், அவ்வளவுதான். சந்தேகத்தை தீர்த்து வச்சு நானே அனுப்புறேன், நீ போ. வாமா. வீட்டுக்கு வாடி. ஏண்டி, அந்த டம்ளர் எப்படி கீழே வந்தது? இப்படித்தான். என்ன திமிரு உனக்கு? எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் கேட்டதுக்கு அப்புறமா டம்ளர் தூக்கி கீழே போடுவேன். என்னங்க சண்டை? வாடி வா. இத பார் கிழவி, இவ பண்டிகைக்கு இந்த ஊருக்கு வந்தா. இன்னையோட பண்டிகை முடிஞ்சு 10 நாள் ஆச்சு. நாளைக்கு இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாது. ஏன்? இவ இந்த ஊருக்குள்ள பண்ற எகத்தாளம் எல்லாம் எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. என்ன எகத்தாளமான வேலை? நீ போ கிழவி. ஏண்டி? போய் அடுப்புக்கிட்ட வேலையை பாரு. ஆமா. என்ன எகத்தாளமான வேலையா? சொல்லு. தெப்ப குளத்துக்கிட்ட மாமனோட என்னடி பேசிக்கிட்டு இருந்த? எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, கேட்டேன். சந்தேகத்தை கேட்கறதுக்கு தெப்ப குளம் தான் கிடைச்சதோ? ஓ, நீ அப்படி விளக்கமா கேக்குறியா? ஆமா. இது என்னது? ரோஜா பூ. இத நீ தலையில வச்சுக்கோ, உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுத்ததே அவருதான். இப்படி விட்டுக்கிட்டே கிட. ஐயோ! ஏய், இன்னைக்கு உன் சாப்பாட்டையும் சேர்த்து நான் சாப்பிட்ட சட்டிய கழுவி வைக்கல. என் பேர் துளசி இல்ல. எனக்காவது ஒரு வாய் சாப்பாடு வைமா.
14 வருஷமா இந்த கோயில்ல ஏறி வந்து உன்னை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா உடம்பு முடியலப்பா. ஏண்டி மலையாறணுமா? வாடி, 14 வருஷமா நானும் முயற்சி பண்றேன், உடம்ப குறைக்க முடியலையே. அர்ச்சனை யார் பேர் பண்ணணும்? சாமி பேரு. வெளியேங்கிறாண்டவா, சின்ன பிள்ளையில இருந்து நான் உன்னைத்தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என் சின்னம்மா பொண்ணுக்கு தான் வழிகாட்டியாட்ட இருக்க. எப்படியாவது என் மாமன் மனசுக்குள்ளார போந்து அந்த எண்ணத்தை கழிச்சிட்டியா? துளசி, உன்னைத்தான் தேடிட்டு வந்தேன். நீ எங்க இருக்கேன்னு பசங்க கிட்ட கேட்டேன், கோயில்ல இருக்கேன்னு சொன்னாங்க. என்ன விஷயம் மாமா? ஒண்ணு இல்ல, நான் டவுனுக்கு போறேன். நீ ஆசைப்பட்டதை கேளு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஏய் துளசி, இதே வார்த்தையை தான் உன் தங்கச்சி கிட்ட கேட்டேன். ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடியா இருக்கேன்னு சொன்னேன். நான் அவளையாவது கூட்டிட்டு போறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதாத்தா. நீ மனசுல நினைச்ச மாதிரி ஒன்னால வீட்டை விட்டு ஓடி போன உன் புருஷன் நிச்சயமா வீட்டுக்கு திரும்பி வரவே மாட்டார். இப்பதான் எனக்கு ஜோசியத்திலேயே நம்பிக்கை வந்தது. ரொம்ப ஏன் கிழவி, இந்த வயசுல உன் வீட்டுக்காரர் திரும்பி வந்தா என்ன, வராட்டி என்ன? இதுல உனக்கு ஜோசியம் வேற கேக்குதா? போ. ஆமா, உனக்கு நிலைமை. இத பாரியா, நான் என் மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது சரியா தப்பான்னு தெரிஞ்சாகணும். உங்க மனசுல இருக்கிறது எனக்கு அப்படியேமா தெரியும்? என்ன கிண்டலா? கிளிக்கிட்ட சொல்லி துளசிங்கிற பேர்ல ஒரு சீட் எடுக்க சொல்லு. வெயில் காலத்துல பொறுமையா பேசினா புரியும், படபடான்னு பேசினா எனக்கு எப்படியம்மா புரியும்? துளசிங்கிற ஜாதகருக்கு எடுத்து சொல்ல வாப்பா ராஜா. அவருடைய எதிர்காலங்கள் எப்படி, எதிர்கால பலன்கள் எப்படி, ராசி எப்படி, ராசி பலாபலன்கள் எப்படிங்கிறத தேடி பிடிச்சு தெளிவான முறையில யோசிச்சு சிந்திச்சு ஆலோசிச்சு அந்த சென்னிமலை பகவானை வேண்டி அவருடைய எதிர்காலத்தை பத்தி நல்ல முறையில எடுத்துக்கொடுறா ராஜா. உங்க பேர் நாமத்துக்குங்க வள்ளி தெய்வானையோட முருகர் கூடி வந்திருக்காருங்க. வள்ளி நீங்களா இருந்தாலும் இந்த நேரத்துல ஒரு தெய்வானை குறுக்க வந்திருக்கணுமே. அவளை கவனிச்சுக்கிறேன். ஏமணி காசு போடா. ஐயோ, இன்னைக்கு என் நேரமே சரியில்லை போல் இருக்கு. யா சரி. கரெக்ட், அப்படி செய். ஏங்க, இங்க நல்லதும் போயிடுவானே யாருங்க? பெரிய தம்பி போய் வேண்டாம், அது நான் தான். அது நீங்க தானா? நான் உங்களை பக்கத்துல வந்தேன். என்ன விஷயம்? உங்க உடற்பயிற்சி நிலையத்துல நான் மெம்பர் ஆகணும். குறிக்கோள் இல்லாதவங்களை நான் மெம்பரா சேர்க்கறது? நானும் குறிக்கோளோட தான் வந்திருக்கேன். என்ன குறிக்கோள்? என்ன பார்த்து எங்க அத்தை பொண்ணு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டா. அவ சொன்னதுல என்னடா தப்பு? இந்த உருளைக்கிழங்க நீங்க தாங்க உருப்படியா கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதோ போட்டோ பாத்தீங்களா? ஆமா, அது மாதிரியே நானும் ஆகணும். அது யார் தெரியுதா? தெரியலங்களே. அது நான் தான்டா. போட்டோவுக்கு உங்க மூஞ்சிக்கு வித்தியாசம் இருக்குங்களே. இதெல்லாம் வெளிநாடுகள் எடுத்துடா. வெளிநாடுனா எந்தெந்த நாடு? கோயம்புத்தூர், சிங்கநல்லூர், பல்லடம், வெள்ளகோயில், இப்படி பலதரப்பட்ட நாடுகள் எடுத்துவிட. இந்த சிங்கநல்லூர் எந்த நாடு பக்கத்துல இருக்கு? லண்டனுக்கு வடவர்த்தலையில் இருக்கு. அந்த ஆளு மாதிரி ஆகணுங்க. அது நான் தாங்கிற மறுபடியும் அந்த ஆளு அந்த ஆளுங்கிற என்னடா அர்த்தம் அது? சரி, நீங்களாவே இருந்துட்டு போங்க. அந்த ஆளு இருக்கிற மாதிரியாவே எனக்கு உடம்பெல்லாம் கட்டி கட்டியா ஆகணுங்க. அப்படி கட்டி கட்டியா வந்தா அது குஷ்டமடா. நீ எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு இப்படி கொண்டு வரணும்டா. எக்ஸசைஸ் பண்ணா 6 மாசத்துல இப்படி இருந்திருக்கலாம். டேய், பெரிய தம்பி பயில்வான பார்த்தா சந்தேகப்படுற? உன்ன மாதிரி சந்தேகப்படுறவன் நான் பார்த்ததே இல்லடா. இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா. டேய் ராமசாமி, இந்த குச்சிய 6 மாசமா தூக்கணும்னு முயற்சி பண்றேங்க. இதுக்கு மேல என்னால தூக்க முடியலீங்க. இவ்வளவு பெரிய குச்சி நீ ஏடா தூக்கிட்டு வர்ற? உன்னாலதான் முடியாத. முதல்ல அதை கீழே போடுற. இவன் யார் தெரியுமா? தெரியலங்களே. இவன் பேர் ராமசாமி. 6 மாசத்துக்கு முன்னால வயசாகி போய் இப்படி வந்த ராமசாமி இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படி இருக்காரு? டேய் ராமசாமி, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி வந்தவன் 6 மாசத்துக்கு பிறகு எப்படி ஆயிட்டான் பாத்தியா? ஏங்க, 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி வந்தவரா 6 மாசத்துக்கு பின்னாடி இப்படி ஆயிட்டாரு? ஆமாண்டா, இப்படி வயசாய் போய் வந்த இந்த ராமசாமி 6 மாசத்துக்கு பிறகு இப்படி தளன்னு கட்டிடம் காளை ஆயிட்டான்டா. கட்டிடம் காளை ஆயிட்டான். நான் கட்டில காளை ஆகட்டாலும் பரவாயில்ல, ஒரு கண்ணு குட்டியாவது ஆக்குங்க. பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்? 450 ரூபா வச்சிருக்கேங்க. எருமை மாடுவாங்க. நீ இருக்கிற போது எருமை எதுக்குடா? இவ்வளவு பெரிய தொகை உன் கையில் இருக்க கூடாது, என் கிட்ட இருக்கணும்.
இந்த உடற்பயிற்சி நிலையத்துக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடோட நீ ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன சொன்னீங்க? ஒழுங்கா நடந்துக்கணும். என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க? என்ன பார்த்தா ஒழுங்கா நடந்துக்கணும்னு சொன்னீங்க? ஆமாண்டா. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. ஒரே வார்த்தையில என்ன டயர்ட் ஆகிட்டேடா. டேய் ராமசாமி, இவனை கூட்டிக்கிட்டு போய் உடம்பு பூரா கட்டி கட்டியா வர்ற மாதிரி பண்ணுங்கடா. போடா. போயிட்டேன். பணத்தார எடுத்தது நான் தாங்க எடுத்தேன். நீதானா? 6 மாசத்துக்கு பிறகு உடம்பெல்லாம் கட்டி கட்டியா வரணுமா? இப்பவே வர வைக்கிறேன்டா, இப்பவே வர வைக்கிறேன். துளசி, அன்னைக்கு என் புல்லாங்குழல் இசையோட சேர்ந்து யார் பாடினதுன்னு கேட்டப்ப யாராவது இந்த ஊர்ல கத்தி இருப்பாங்கன்னு சொன்ன. அப்படி சொன்ன நீயே தான் அந்த பாட்டை பாடியிருக்கேன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நல்லா பாடுறியே, இதையே நீ என்கிட்ட இருந்து மறைச்ச? சரி, இவ்வளவு அழகா பாடுறதுக்கு எப்படி கத்துக்கிட்ட? அது ஆடு மேய்க்கிறவன் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரிதான். நல்லா வாசிக்கிறேன்னு சொன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவா. எப்படி வாசிக்கிறேன்னு கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியாது. அது மாதிரிதான். நீ அழகா பாடுற, அழகாவும் பேசுற. இத போய் உங்க ஐயன்கிட்ட நான் சொல்லுமாக்கோம். அந்த மனுஷன் சும்மாவே ஆடுவாரு, இன்னும் கால்ல சலங்கையை கட்டி விட்டா தையா தக்கால்ல குதிப்பாரு. இத பாரு கிழவி, நீ சும்மா பேசிட்டு இருந்தா என் வாயில வண்ணமா வந்துரும். அப்புறம் ஏதாவது கேட்டு விட்டுருவேன். என்ன சத்தம்? அது ஒண்ணுமில்லைங்க. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? ஒண்ணும் இல்ல தம்பி, அந்த ரொட்டி கடைக்காரரு சும்மா இருக்கலவே, மூடிக்கிட்டு போடி உள்ள. நம்ம துளசிக்கு மாப்பிள்ளை ஒண்ணு பாத்துட்டு வந்து சொன்னாரு. எனக்கும் இவளோட ஐயனுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. பையன் பெருந்துறையில அரிசி வியாபாரம் பண்றானா, அதுவும் மெயின் ரோட்லயே கடை வச்சிருக்கான். ஒரே பையன், நல்ல குடும்பம்னு சொன்னாங்க. பையன் பெரிய படிப்பு வேற படிச்சிருக்கான், 9வது. ஒழுக்கமான பையன். சரி, நம்ம தகுதிக்கும் வசதிக்கும் தகுந்த மாதிரி இருக்குமேன்னு சொல்லி பொண்ணு பார்க்க வர சொல்லலான்னு பார்த்தா இவ்வளவு என்னமோ பிழுக்கிறா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. துளசியோட அழகுக்கும் குணத்துக்கும் என்ன மாதிரி அவளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்த மாப்பிள்ளைய கிடைச்சான்னா அவ வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருப்பா. மாமா, எப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? மாமா, எப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? மாமா, எப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? என்னங்க, புடவை விலை ஒரு 10-15 ரூபாய் எச்சா இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். நம்ம துளசி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாலேன்னு அந்த பச்சை கலர் புடவையே வாங்கிட்டேன். என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே வர, நீங்க பதிலே பேசாம வர்றீங்க. அவ கட்டிக்கிற புடவை விஷயத்துல அவ ஆசையை நிறைவேற்றிட்டோம். ஆனா அவ கட்டிக்க போற புருஷன் விஷயத்துல அவ ஆசையை நிறைவேற்ற முடியுமா நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? அவ யார மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? யார? சுப்பிரமணியத்தை. நம்ம சுப்பிரமணியத்தையா? நம்ம சுப்பிரமணியத்தை இல்லடி, பிளசர்கார் சுப்பிரமணியத்தை. துளசி, தூக்கம் வரலையாம்மா? ஆமா, உனக்கு தூக்கம் வரலையா? என் வயசுல தூக்கம் வரலனா அதுக்கு பல காரணம் இருக்கு. உன் வயசுல தூக்கம் வரலனா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அவங்க குடும்பம் இந்த ஊரை விட்டு பஸ்ல போகும்போது அவர் நீ நினைச்ச
அதுல அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு அவர் கார்ல வரும்போது அவரை நீ நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் இருக்கிறதா எனக்கு தெரியலம்மா. அவர் நடந்தே வந்தாலும் சரி, அவரை பத்தி நினைக்கிறதுலதான் அர்த்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே சொல்றேன், துளசி ஒரு லைப்ரரி மாதிரி. நான் மியூசிக் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவகிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த ஃபோக் சாங் கலெக்ஷனுக்கு என் கூட கொஞ்சம் அவளை அனுப்பி வைக்கிறீங்களா? என் பொண்ணு அவ்வளவு நல்லாவ பாடுறா. சரி, நீங்க சொல்றீங்க அவளை லைப்ரரிங்கிறீங்க, புத்தகங்கிறீங்க. அந்த புத்தகத்துல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கத்துக்கணுமோ அவ்வளவும் கத்துக்குங்க. யார் வீட்டுல? யாரா வீட்டுல? யார் யாது இந்த நேரத்துல என் வீட்டுக்கு முன்னாடி வந்துடணும் இவ்வளவு அதிகாரமா கூப்பிடுறது? அட்டே, நீங்களா? எப்ப வந்தீங்க? எப்படி வந்தீங்க? மத்தியானமே வர வேண்டியது, வழியில வண்டி நின்னு போச்சு. டிரைவர் ரிப்பேர் பண்ணி பண்ணி பார்த்தான், முடியல, நடந்தே வந்துட்டேன். நான் ஒரு மடையன், உங்களை வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உள்ள வாங்க, வாங்க உட்காருங்க. அம்மா மீனாட்சி எங்க? நீங்க வந்த நேரம் பார்த்து மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போயிருக்கிறா. காபி தண்ணி சாப்பிடுறீங்களா? உட்கார்றா உட்கார். நான் இங்க வர்றது ஐடியாவே இல்ல. என் பையன் இங்க வந்து 1 மாசம் ஆச்சு இல்ல, அவனையும் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்க அவன்? உங்க பையனும் என் பொண்ணும் வெளியில போயிருக்கிறாங்க, வர நேரம் தான். இதை கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அவனை இங்க அனுப்பிச்சதுக்கு காரணமே அவன் துளசியோட நெருங்கி பழகத்தான். இதை கேட்கறதுக்கு எனக்கும் தான் சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் உங்க வசதி என்ன, என் வசதி என்ன? அட என்னடா பெரிய வசதி. என்னைக்கு உங்க அக்கால நான் கல்யாணம் பண்ணிட்டேனோ அன்னைக்கு வந்த வசதி தானே இதெல்லாம். காரு பங்களா எல்லாமே. இத பாரு, உன் பொண்ணுதான் என் வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க போறான். டாடி. ஹலோ மை டியர் சன், ஹவ் ஆர் யூ? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். கார் வெளியில காணுமே, எப்படி வந்தீங்க? அது ரிப்பேர் ஆகி மெக்கானிக் கிட்ட இருக்கு. சரி அதை விடு, நான் சொல்றத கேளு. நான் காலையில நேரத்துல புறப்பட போறேன். உங்ககிட்ட பேச நேரம் இருக்காது. ஊருக்கு எப்ப வர சொல்லு. நீங்க தானே பிரின்சிபல், 4-5 நாள் கழிச்சு வரேன்னு. டேய், வீட்டுலதான் அப்பன் மகன், காலேஜ்ல நான் மாஸ்டர், நீ ஸ்டூடெண்ட். ஏமா மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கியே, சுப்பிரமணிய அப்பா வந்திருக்கானே, உன் கையால நல்லா சமைச்சு போடுங்கிற ஆசையா இல்லையா? ஒரு நிமிஷத்துல வந்துட்டு. ஊருக்கு எப்ப வர கரெக்டா சொல்லு. அதான் நான் சொன்னேன்ல 4-5 நாள்ல வரேன்னு. அநேகமா நான் வரும்போது என் கூட துளசியும் வருவா.